வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தமிழ் பாடத்தில் கேட்கவுள்ள முக்கியமான வினாக்களை நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 223வது கேள்வி. மாதவி காவியம் நூலின் ஆசிரியர். தமிழ் ஒளி. திருமுருகனின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். தெளிதமிழ் இதழின் ஆசிரியர். திருமுருகன் லெனின் தங்கப்பா. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலீலியோ, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஹாரிசன், ஆஸ்திரேலியா. மிதிவண்டியை கண்டுபிடித்தவர் மேக் மில்லன், ஸ்காட்லாந்து. பாரதிதாசன் அரங்கம் எங்குள்ளது? புதுச்சேரி. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. யானை பிளிரும், ஆந்தை அலரும். எள்ளுவர் இச்சொல்லின் பொருள் என்ன? இகழ்வர். உலக சதுரங்க போட்டி 2024ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்றது? சிங்கப்பூர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர். உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ், வயது 18. உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த். கடல் என்ற பாடலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொல் மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொல் எதுகை. இந்தியா வானில் செலுத்திய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு உள்ளது? மகேந்திரகிரி மலையில். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள். மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு எத்தனை முறை கொத்தும்? 20 முறை. புறா ஓய்வெடுக்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 1000 கிலோமீட்டர். உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல் பயனிலை. பயனிலை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. நீதிநெறி விளக்கம் பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர்.